ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே வந்து உங்களுக்கு என்ன நான் டீச் பண்ண போகிறேன்னா, அதாவது 9th 10th 11th 12th ஆல்சோமா இது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், அதாவது ஒரு செவியில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம், எதுக்காக இப்போ வந்து படிக்கிறது தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ப்ரெசன்டேஷன் இஸ் மஸ்ட்டுன்றாங்க. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு இந்த தமிழில் எப்படி ஒரு செவியில் ப்ரெசென்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு குறள் இருக்குது இல்லைங்களா, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு உங்களுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து மார்க்ஸ் எடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், திஸ் விளக்க காட்சி மீன்ஸ் ப்ரெசன்டேஷன். தமிழில் விளக்க காட்சின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ப்ரெசன்டேஷன் எப்படி பாருங்கள், பாடல் நம்ம எந்த செவியில் நம்ம ரைட் பண்ண போகிறோமோ அதை பாடல் மென்ஷன் பண்ணிவிட்டு தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த பாடலை எழுதியவர் யார்? தண்டின்ற ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அவங்க தான் என்ன பண்ண தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மேற்கோள் பாடல்னு சொல்கிறாங்க. உங்கள் பாருங்கள், அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த குறள் இந்த செவியில் இருக்கு இல்லைங்க, இந்த செவியில் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து 4 சீர் மாதிரி வந்திருக்கு. 1 2 3 4 சீர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கரெக்டாக 4 சீர் வராது. ஓகேங்களா? இப்போ எனக்கே வரல பாருங்கள். ஓகேங்களா? நல்லா ப்ராடாக நல்லா நீட்டாக எழுதும்போது வராது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே சின்னதாக ஒரு ஐஃபோன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், சின்ன லைன் மாதிரி, அதை மென்ஷன் பண்ணி அது கண்டினியூ பண்ணுங்கள். அப்படின்னா என்ன, இதோட கண்டினியூவேஷன் இங்கே இருக்குதுன்னு அப்படின்னு திங்க் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் பண்ணல, வாண்டடாக பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது இந்த செவியில் ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னா, யூ யூஸ் பென்சில். ஜஸ்ட் ஒரு பென்சில் எடுத்து ஒரு சின்ன ஸ்ட்ரைக் அவுட் போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? நீட்டாக இருக்கும். நீ பெனில் பண்ணிங்கன்னா பெயிண்ட் பண்ண மாதிரி அது ஒரு ரீமார்க்கு இல்லை இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரீகரெக்ஷன்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால் நீங்கள் பென்சிலை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆசிரியர்னா என்ன, யார்? தண்டின்ற ஒரு ஆசிரியர் தான் இந்த பாடலை வந்து எழுதியிருக்காரு. யார்? தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்ன பாவகைன்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் இது +1 +2க்கு கன்ஃபார்மாக கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பாவகை இந்த பாடல் அப்படின்னு பார்த்தா நேரிசை வெண்பா. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. அதை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, பாடல் விளக்கங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நேரிசை வெண்பா அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூம்மா. இதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ், திருக்குறள் கூட சொன்னோம் இல்லைம்மா, திருக்குறள் கூட ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி பண்ணால் எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால் திருக்குறள் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தமிழ் விளக்க காட்சி ப்ரெசன்டேஷன் திருக்குறள். இங்கே பாருங்கள், அதிகாரம். மேக்ஸிமம் வந்து அதிகாரத்தில் ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. சப்போஸ் நல்லா வெல் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க, அதிகாரம் ஞாபகம் வச்சுருக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு எப்படின்னா பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறாங்களா 10th 11th 12th ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்காக நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கன்ஃபார்மாக எழுதுங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. பார்த்தோன்னா குழந்தை அதிகாரம் வரைக்கும்லாம் படிச்சிருக்காங்க, டக்கு நல்லா படிக்கிற பையன் படிக்கிற பொண்ணு அப்படி டக்குன்னு அவங்க கிளிக் ஆகிடும். அப்போ நீ நெக்ஸ்ட்டு பேப்பர்ஸை கரெக்ஷன் பண்ணும்போது இது ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே குட்டீஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், திருக்குறள் நான் மென்ஷன் பண்ணிட்டோங்களா, அங்கே என்ன அதிகாரம்? இல்வாழ்க்கைன்ற ஒரு அதிகாரத்தில் இந்த குறள் இருக்குது. ஓகேங்களா? தெரிஞ்சால் கன்ஃபார்மாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ஞாபகம் இருந்தால் பண்ணால் அதுதான் நீ குட் ஸ்டூடெண்ட், குட் வெல், அதாவது ஸ்டடி வெல் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. அதுக்காக சொல்கிறேன். இது ஒரு ட்ரிக்ஸ்னே வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், குறள் எப்படி இருக்குது பாருங்கள், 4 சீர் இருக்குங்களா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்போ பாருங்கள், மேலே 4 சீர் இருக்குது இல்லைங்களா, இது திருக்குறள். கீழே 3 சீர் இருக்கணும். இதுதான் குறள். மொத்தம் எத்தனை சீர் அப்படின்னா 7 சீர். ஓகேங்களா? இந்த 7 சீர் இருந்தால் தான் இது திருக்குறள்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு கான்செப்ட், இதுதான் ஒரு ரூல்ஸே. நம்ம மாற்றி எழுதால் தட் இஸ் நாட் திருக்குறள். ஓகேங்களா? பாருங்கள், எழுதி முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, நல்லா டார்க்காக அதை பென்சில் நல்ல ப்ராடாக நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆசிரியர்னு மென்ஷன் பண்ணுங்கள்.
கன்ஃபார்மாக டைம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மார்க் வேணும்னா நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் எங்கே டைம் இருக்க போகுதுன்னு திங்க் பண்ணாதீங்க. கன்ஃபார்மாக இருக்கும் உங்களுக்கு. ஆசிரியர் போட்டு திருவள்ளுவர் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ திருக்குறள் எழுதியவர் எப்போயும் திருவள்ளுவர் நமக்கு எல்லாம் ஞாபகம் சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வரோம், அதனால் பிரச்சனை கிடையாது. மற்ற குறள் தான் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இன்னும் அகெயின் ப்ரெசன்டேஷன் வேணும் அதர் சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை பார்த்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.